Hey guys, welcome to Havik Tech. நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற வீடியோ ரொம்பவே ஈஸியாக எடிட் பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான ஆப் வந்து விஎன் ஆப்பில் அதுங்க ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு விஎன் அப்படின்னு சர்ச் பண்ணி விஎன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கேன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து கேமரா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கேமராவுக்கு கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் கேலரிக்கு வந்து போய்டும். ஸோ கேலரி போனதுக்கப்புறம் அந்த QR நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா யூஸ் டெம்ப்ளேட் கேட்கும். யூஸ் டெம்ப்ளேட் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் கேலரிக்கு போய்டும். இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான ஒரு இமேஜை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த QR நான் வந்து கடைசியில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரெடி ஆகிடும். ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடும். ஆனால் இதில் வந்து வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் மார்க்கை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பாட்டு அதிலே இருக்கும். ஸோ எந்த பாட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ மேலே உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும், அதை கொடுத்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் வந்து விஎன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ விஎன் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் பட்டன் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணோம்ல அந்த வீடியோ எடுத்துக்கோங்க. ஸோ வாட்டர் மார்க் இருக்கும், அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து இம்போர்ட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு கீழே வந்து ஒரு வாட்டர் மார்க் இருக்கும், அதை எப்படி கட் பண்ணுறது பார்ப்போம். வீடியோ கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கிராப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரிஜினல் வச்சு லைட்டாக நீங்கள் வந்து அது வந்து கிராப் பண்ணுங்கள். ஸோ கிராப் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு வந்து ஃப்ரீ அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆகிடும். இப்போ நீங்கள் கரெக்டாக வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வாட்டர் மார்க் தெரியாத அளவுக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கட் பண்ண வேணாம். ஸோ ஓரளவுக்கு கட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அந்த வாட்டர் மார்க் இல்லைங்கிறது தெரியாது, அதேமாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது, பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. மேலே உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டியை ஃபுல்லாக வச்சுட்டு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு வந்து QR தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த QR நான் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ஆட் பண்ண மாதிரியே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க.